ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏன்ஷியன்ட் ஷைன். இன்றைக்கி நம்ம ஏன்ஷியன்ட் ஷைனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேக்ஸ் சேஷே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நிறைய பேர் எங்ககிட்ட டிஎம்மில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இது வேக்ஸ் சேஷேனா என்ன, ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேக்ஸ் சேஷே அப்படிங்கிறது ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர், நேச்சுரல் ரூம் ஃப்ரெஷ்னர். எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, முதல்லலாம் நம்ம பீரோவில் பூச்சி உருண்டை போடுவோம், இல்லை பாத்ரூமில் பூச்சி உருண்டை போடுவோம். இந்த பூச்சி உருண்டை அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல், ஒரு சர்ட் ஆஃப் கெமிக்கல், நாப்தலின் பால்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கலுக்கு ஆல்டர்னேட்டிவாக நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை வச்சு நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த சாய் வேக்ஸ் சேஷேன்னு சொல்லுவாங்க. இந்த சேஷேவை பார்த்திங்கன்னா உங்களோட கபோர்டில், இல்லை வார்ட்ரோப்பில், பீரோவில், பாத்ரூமில், இல்லை ஜன்னல் இருந்ததுன்னா அங்கே கூட நீங்கள் ஹேங் பண்ணி வைக்கலாம். இந்த சோய் வேக்ஸ் சேஷே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட் ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட் தான், பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். இது சோய் சங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா அதை மெல்ட் பண்ணி போர் பண்ணுறதுக்கு மோல்டு, அது மேலே டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு லாவெண்டர் பட்ஸு, அதுக்கப்புறமா ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில். இந்த வேக்ஸை நான் இன்றைக்கி டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு சின்ன கிளாஸும் அதை சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் ரொம்ப மினிமலான குவான்டிட்டி தான் பண்ண போகிறேன், ஸோ அதனால் சின்னதாக எடுத்திருக்கேன். இப்போ நான் வேக்ஸை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஹாய் மக்களே, இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த வேக்ஸை நல்லா மெல்ட் பண்ணிட்டேன். வேக்ஸை மெல்ட் பண்ணிவிட்டு இதில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலையும் நான் ஆட் பண்ணிட்டேன். சரிங்களா, இது இப்போ நம்ம நல்லா ஸ்டர் பண்ணோம்னா இந்த வேக்ஸோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் நல்லா இன்கார்பரேட் ஆகிடும். ஸோ அந்த நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம போர் பண்ணிடலாம். நம்ம வேக்ஸை இப்போ போர் பண்ணியாச்சு. அந்த வேக்ஸ் அந்த மோல்டில் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுப்போம். செட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம அந்த லாவெண்டர் பட்ஸ் கொஞ்சம் எடுத்து அப்படியே மேலே டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் பட்ஸ் நம்ம அந்த வேக்ஸ் சேஷே மேலே போட்டதுக்கப்புறமா ஒரு 2 to 3 hours கழிச்சு நம்ம அன்மோல்டு பண்ணிக்கலாம். to 3 hours கழிச்சு இந்த வேக்ஸ் சேஷேவை மோல்டுலேருந்து அன்மோல்டு பண்ணிடலாம். அன்மோல்டு பண்ணிவிட்டு பேக்கேஜிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வேக்ஸ் சேஷேஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு டேரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். எங்கள்கிட்ட வேக்ஸ் சேஷேஸ் மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேடாக நம்ம கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் சோப்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் லிப் பாம் இருக்குது, நம்மக்கிட்ட சாலிட் பர்ஃப்யூம் இருக்குது, பாத் சால்ட் இருக்குது, ஷாம்பூஸ் இருக்குது. எங்களோட ப்ராடக்ட் ரிகார்டிங்காக ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா எங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னொரு மேக்கிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.